சாமியாவா? என்ன மைக்க கடத்துறீங்களா ரெண்டு ஆளுகளும்? சேட்டையா இல்ல ரெண்டு ஆளுகளும்? பேசுங்க எல்லாரும் பேசுங்க. சாமிக்கு தேவா சாமியாவது பூதமா? சீக்கிரம் வந்துரு. எழும்பிட்டாங்கயோ. ஆளுக்கும் தோட்டத்துக்கு இடத்துக்கு வந்ததுக்கு சம்பந்தமே கிடையாது. இருக்கு. யார் என் நீர்? யாரா உங்களுக்கு எம்மிடத்துக்கு உமக்கு என்ன வேலைன்னு? உமக்கு என்ன நீ சொல்லக்கூடாது. உமக்கு என்னன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு என்னங்க கேட்டா பதில் சொல்றதுக்கு பிரதிவாதி. ஒரு சட்டம் கிடையாது. சட்டம் அப்படி இல்ல. நான் பதில் சொல்ற அவசியம் எனக்கு என்னத்துக்கு சொல்றீங்க நீ? ஓட யாரையா கொடுத்து ஓடா உனக்கு சொல்லவே யாரு? யார் சொல்றேன் அடிச்சு மூக்கால் நடப்பேன். மரியாதை பேசியா? நீங்க மரியாதை பேசுங்க. பேச நீ பேசியா? என்ன நாகரியா? என்ன பேசுறீங்க? மரியாதை பேசுவேன். ஏய் மறுபடியும் அப்படிதான். ஆமையா அப்படிதான் பேசுவேன். மரியாதை 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 என்னையா மரியாதை? எங்க நாட்டு மரியாதை அதாயா? உங்க நாட்டு மரியாதை மரியாதை ஒழுங்கா பேசுறேன். அப்படி கொடுக்க முடியாது. இவர் ஒரு நேரத்தை பழக மாட்டேன். நானும் அப்படிதான். தம்பி கொடுத்து கொட்டைக்கு மேல போட்டு போயிருவேன். அடிச்சு மல்லாக்கத்துல விட்டு போயிருவேன். இப்போ மரியாதை பேச சொல்றீங்க. கூட்டத்துக்குள்ள போட்டு போயிருவேன் நானு. என்ன மரியாதை பேசுறீங்க? எப்படியா கை நிட்டா நீ? சின்ன பையன் அடிச்சுட்டா மறுபடியும் என் தம்பி துர்ராஜ் அவனை அடிச்சுடியா பாப்பா. ஆனா சிங்கமே எங்கடா இருக்க? இங்க வாயா. இங்க வாங்க. வந்துருவேன் வந்துருவேன். பட்டாணி ஆயிட்டு இருக்காடா. சீக்கிரம் வாடா. கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லியா? தெரியும். கேள்விக்கு மட்டும் பதில் தெரியும். தெரியும்னா சொல்லு. அதுதான் கேட்கறதுக்கு இல்ல. இன்னும் நீ பதில சொல்லலைங்க. ஏற்கனவே கேட்டுருக்கீங்க. இங்க இடம் யார் இடம்? ஏன் இடம் நான் சொல்லியிருக்கேன். இடங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்கு. என்ன வச்சிருக்கீங்க? பட்டா இருக்கு. பட்டா நொட்டான்னு சொல்லிட்டு இருக்கு. பட்டா நொட்டா கிடையாது. பட்டா சிட்டால இருக்கு. நொட்டாங்க இருக்கு. பட்டாவுக்கு சிட்டா இருக்குதியா? சிட்டா இருக்குல. அந்த பட்டா அந்த நொட்டா யாரு விட்டு? யாரு நொட்டா? அப்படி சொல்லுடா. உனக்கு சொல்லுவே யாரு? உனக்கு சொல்லி கொடுத்தவே யாரு? ஓ எங்க அப்பன் பட்டா வச்சிருக்காயா? செப்பு பட்டா வச்சிருக்காயா? செப்பு பட்டா சப்பு பட்டா. ஓ பட்டா அப்படியே பாப்பா. என்னது? ஓ பட்டா முதல்ல. ரெடியா உங்க பட்டா அப்படியே பாப்பா. ஓடா. டேய் இங்க இருக்கு. அதையே நீ செய்யறது எங்க? பட்டா எங்கயா? இடத்துக்கு பேர் வேள்வி விளைச்சாங்க. ஆமா யாரு இல்லனா? முனிவர்கள் வேள்வி நடத்தியதால் தானே வேள்வி விளைச்சாங்க. சரிங்க. யாரு இல்லனா? யாருக்கு சொன்னா? அப்படி சொன்ன கிடையாது. வேள்வி மலையில முனிவர்கள் யாகம் நடத்தினாங்களோ அதனால சொந்தமா. கவிஞர் உங்க சொல்லு. ஐயா அதுக்காக ஒருத்தர் விவேகானந்தா தெருன்னு பேர் வச்சா அந்த தெரு விவேகானந்தர் நான் தான் சொந்தம் சொல்ல முடியுமாயா? ஓடம் சொல்லல. ஓடங்களுக்கு ஒரு ஆதாரம் சொல்லு. இருக்குல்ல. நான் சொல்லிக்கல. இல்லையா? அனாவசியம் பேசக்கூடாது. நீங்க பேர் வேள்வி மலைச்சாரம் தானே? ஆமா. வேள்வி மலைச்சாரங்கிறது ஒரு பேர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இருக்கு. நீ ஒரு உதாரணம் சொல்லியா? என்ன உதாரணம் சொல்ல? தெரியுமா தெரியாது உங்களுக்கு? அப்ப தெரிஞ்சா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட ஒண்ணு நான் பட்டா காட்டணும் அவசியம் இருக்கு. வீடியோ வருஷம் காலைல வீடியோ வருஷம் பேசிடுவோம். சபித்து விடுவேன் நான் சமைச்சுட்டா சாப்பிடுவேன். சபித்து சாபம் விடுவேன் சொன்னேன். அதிகமா பேசினா சாபம் விடுவேன். ஏற்கனவே சாபம் கொடுத்தான் ஒருவன் மிருக முடிவனாக்கப்பட்ட. தெரியும். 3 தெய்வங்களுக்கே சாபம் கொடுத்தேன். ஆமா ஆமா. 3 மூர்த்திகளுக்குமே சாபம் கொடுத்தேன். கொடுத்தேன். எப்ப கொடுத்தேன்? அப்பதான். அது எப்படி நேர்றேன்? அப்படிதான் கொடுத்தேன். டேய் சாபம் கொடுக்கிற அளவுல அவன் திறமைசாலி. அவன் எந்த அளவுல அவன் கொடூரமானவன் இருக்காங்க. கொடுத்தாயா? அவன் யாரு நேத்தே? அவன் முனிவர். மிருக முடிவன். தெரியும். மிருக முடிவன். பெரிய. ஆமா தெரியுமா? நல்லா தெரியும். அவனுக்கு தெரியாதாங்க. மிருக முடிவன் மிகப்பெரிய கோபக்காரன். ஆமா தெரியும். அந்த கோபத்துக்கு காரணம் அவர் வலது உள்ளங்கையில ஒரு அகந்தை கண்ணு. ஆமா உள்ளங்கையில கண்ணு வச்சு தெரியும். நான் படிக்காம வந்திருக்கேன். ஜிஜிபி மேட்டர்.
தெரியும் போல இருக்கேன். தெரியுடியா? சரி. அவளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த அளவு நீங்க ஏன்னா புரிதமுடியோட பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா அப்ப மிகப்பெரிய விஷயம் தானே. இருக்கேன் போறேன் நமக்கு தேவையா எதிராளியா சோவி கொடுக்குற மாதிரி சட்டம் கேட்குது ஐயா. எதிராளியை உற்சாகப்படுத்துறதே என்ன வழக்கம். கோதுமையா உற்சாகம் அந்த முருகமுடிவன் என்ன செய்யணும்? என்ன என்னமோ வேள்வி செய்தா. அது இந்த வேள்விக்கு தேவாலயம் யாரு கொடுங்க? யாரு கொடுக்குறது? அப்படிங்கிற சண்டை வந்துருச்சு. சண்டை வந்து என்ன செய்யணும்? நேரடியா நாரதரே நீரே செல்லும் என்று சொன்னார். அப்ப நாரதர் இடத்துல இருந்து கேட்கின்றார், தேவபுரா யாரு கொடுக்கணும்? தேவ யாரு மும்மூர்த்திகளை பொறுமைசாலியோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னேன். அதுக்கு உண்டான தகுதி வேணும்ல. சும்மா ஒருத்தர் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி உடனே என்ன செய்தா? என்ன போக சொன்ன? நான் போக வேண்டிய அவசியம் கிடையாது, நீரே செல்லும் ஐயா. மும்மூர்த்திகளையும் தாங்களே போய் நேரடியாக கண்டு சோதிச்சு பாரு என்று சொல்ல உடனே என்ன செய்தா? நேரடியாக போனா ஒவ்வொரு தெய்வமாக சிவபெருமானை பார்க்கிறார். சிவனை பார்த்த பொழுது சிவன் வந்தது யார் என்றும் அறிந்தும் அறியாது போல இருக்கிறார். அப்ப அவருக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். என்ன சாபம்? என்ன சாபம்? என்ன சாபம் கொடுத்தேன்? அடுத்து பிரம்மனை பார்க்க போகிறார். பிரம்மனை பார்க்க போகும்பொழுது பிரம்மனாகப்பட்டவர் என்ன செய்யறாரு? அவருக்கும் சாபம் கொடுத்தார். என்ன சாபம் கொடுத்தாரு? தெரிஞ்சதே ஒரு போட்டு ராவிட்டு கரும்பு அதெல்லாம் ஒரு கதை 1952 பேசுனது நான். பெரிய கொடுமை. இந்த கதைக்கு விளக்கம் எத்தனை பேசியிருந்தாலும் கதைக்கு மெருகூட்டமே. ஆமா. அடுத்து மகாவிஷ்ணு பாக்கலாம். மகாவிஷ்ணு போனேன். 2 பேருக்கு சாபம் கொடுத்தேன். மகாவிஷ்ணு என்ன செஞ்சேன்? என்ன செஞ்சேன்? அது ஒரு காரியம் செஞ்சேன். என்ன கிழிச்சாலே? அதுல கிழிக்கல அதான் போய் சொல்றேன். கிழிக்கலையா? என்ன செஞ்ச? அப்புறம் கிழிச்சான்னு சொன்னீங்க. கிழிக்கல தப்பா பேசுறீங்க. கதையை ஒழுங்கா பேசுங்க. அவன் கிழிச்சானா? சிவன் இல்ல கிழிக்கலையா? போனாயா? சிவன் பார்த்தாயா? அவன் வந்து மதிக்கலையா? சாமம் கொடுத்தாயா? அடுத்து போனாயா? பிரம்மனை பார்த்தாயா? அவனுக்கு சாமம் கொடுத்தாயா? போனாயா? விஷ்ணு போனாயா? என்ன செஞ்ச? நீங்க எப்படி கிழிச்சான்னு சொல்லுவீங்க? கிழிக்கலையா? கிடையாது. கிழிக்கல. இல்ல போய் இது போய் மயில புடுங்கலாமே. தப்பா பேசுறீங்க. நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த கதையை நான் ஏத்துக்கவே மாட்டேன். என்ன நாரதர் நீங்க படிச்சிருக்கீங்க? கதையை ஒழுங்கா பேச தெரியல. என்ன கதை பேசுறீங்க? அங்க மயில புடுங்கலாமே. கதையை மயில புடுங்கலாம். அப்புறம் எப்படி நீங்க மயில புடுங்கலாம்னு சொன்னீங்க? போய் மயில புடுங்கல. அப்படியே புடுங்கலாம்னு சொன்னீங்க. தப்பு. என்ன சொல்லுங்க பாப்பா, என்ன செஞ்சாங்க? மயில புடுங்கலையா? மயில புடுங்கல நான் சொல்றேன். அப்படியே புடுங்கலாம்னு சொன்னீங்க. ஆனா நான் நீ சொல்லாம இருந்தே எனக்கு சொன்னீங்க. தப்புங்க. நான் சொல்லாம இருந்தாலும் நீங்க எப்படி மயில புடுங்கலாம்னு எப்படி சொல்லலாம்? அவன் கிடையாது. விரும்புகிறாப்பட்டான் அங்க மயில புடுங்கவே இல்ல. மகாவிஷ்ணு போய் எட்டி மிதிச்சிட்டேன். அப்படி சொல்லுங்க. அதை விட்டுப்படியா அப்படி சொல்றீங்க? நீ சொல்ல வேண்டியதா? நீ அது எனக்கு தெரியும். அப்படி சொல்ல வேண்டியதா? எப்ப சொல்றீங்க? நீ அவசரப்பட்டு மயில புடுங்கலாம்னு சொன்னீங்க. ஆனா மயில புடுங்கல நான் நீ சொல்லாதனால மயில புடுங்கலாம்னு சொன்னேன். என்ன மயில புடுங்கலாம்னு சொன்னீங்க? அவன் மயில புடுங்கலாம்னு சொன்னீங்க. அப்ப சிவபெருமான் என்ன சாபம்? தெளிவா சொல்லுங்க. சிவபெருமான் என்ன சாபம்? சிவபெருமானே வந்தது யார் என்று அறிந்து மரியாதை போல இருந்தனால உனக்கு உருவ வழிபாடு இல்லாம போகட்டும். உலகத்திலே உருவ வழிபாடு உனக்கு இல்லாமல் போகட்டும். சொல்ல வேண்டியானே? சொல்லிருப்ப ஏன் அவசரப்படுறீங்க? நீங்க முந்துறீங்க. நீ சொல்ல வேண்டியா? சொல்லலையா? இப்பதான் மகாவிஷ்ணு முடிஞ்சிருக்கு. அது போய் சிவனுக்கு வந்தீங்க. நான் சொல்லவே. சரி. அப்ப பிரம்மனை போய் பாக்க. பிரம்மனுக்கு கண்டுக்காம இருக்க. ஆமா. பிரம்மனுக்கு என்ன சாபம் கொடுத்தேன்? என்ன கொடுத்தேன்? பிரம்மனுக்கு மூலவத்துல கோயிலே இல்லாம இருக்கணும். என்ன சாபம் கொடுத்தேன்? கோவிலே இல்லாமல் போக கடவுது. சொல்லு. சொல்லிட்டு இருக்கேன்ல. நான் சொன்னது ஏன் முந்தி சொல்றீங்க? நீங்க என்ன தொழில் பண்ண வர மாட்டேங்கிறீங்க. என்ன பேச வர மாட்டேங்கிறீங்க. நான் சொல்றதுக்கு முதல்ல நீங்க ஏன் நீங்க நான் சொல்றேன்னா ஏன் நீங்க முந்திருக்கீங்க? எனக்கு தெரியாதா? நான் படிக்காம வந்திருக்கேன். தெரியுமியா? கதையை சொல்ல வேண்டியானே? 1978 இருந்து நான் பேசிட்டு இந்த கதையை. முதல்ல 52 சொன்னேன். அது முதல்ல பேசுறேன். அப்ப இருந்து 78 வரைக்கும் பேசிருக்கேன். 52 78 ஆமா 26 பேசிருக்கேன். சும்மா கிடையாது. சரி, அது போகட்டும். அது போயிட்டு போகுது. ஏற்கனவே பிரம்மனுக்கு ஒருத்தர் ஏற்கனவே கோயில் இல்லாம சாபத்து கொடுத்தாரு. அவன் யாரு? அவன் என்ன காரணத்துக்கு? அப்படியே கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தேன்? ஏற்கனவே பார்த்து எப்படின்னா சிவனுடைய முடிய பார்க்காம அடிமுடி அந்த மேட்டர் தெரியும். சிவபெருமானுடைய முடிய பார்க்காம போய் சொன்னேன். ஆமா. அப்ப அதனால சாபம் கிடைச்சு. ஆனா பொய் சொல்றதுக்கு சாட்சியா ஒருத்தர் வச்சேன். தாளம்பு. ஏற்கனவே இந்த சாபம் வந்து அதுக்கப்புறம் தான் மகாவிஷ்ணு பிரம்மனுடைய கால தடவை கொடுக்கிறார். ஆமா. அப்படி வருகிறார். தடவை கொடுத்தார். அந்த கதை நல்லா இருக்கு. தடவை கொடுத்தோன்னே சூப்பர் கதை. மகாலட்சுமி கோவப்பட்டா. ஆமா. கோவப்பட்டு என்ன செஞ்சா?
கோவப்பட்டு என்னையா செஞ்சா? என்ன செஞ்சா? என்னமோ செஞ்சா நல்லா தெரியும். கோவப்பட்டு இனிமே உங்ககிட்ட நான் இருக்க மாட்டேன்னு போனேன். கோவப்படுவாள் பொண்டாட்டி. என்ன ஒரு முனிவர் வந்து உதைக்கிறியா புருஷன் போய் அவன் கால தலைவிட்டு ஐயா நீங்க உதைச்சது கால வைக்கிறாயா அவன் தலை விட்டுருக்கானா அவளுக்கு பொண்டாட்டி போற மாதிரிதா. அது என்ன மகாவிஷ்ணு சொன்னாரு? அம்மா தடவை இல்லம்மா அது வலது உள்ளங்கள்ல அகந்த கிடந்துச்சு. அந்த கண்ணு இருந்துச்சு அதை எடுத்து சொன்னார்ல அகந்தை அழிப்பதற்காக செய்தேன். உடனே மகாலட்சுமி என்ன சொன்னா? முடிச்சது ஒண்ணு இல்ல, உனது இதய தாமரையில் அமர்ந்திருக்கேன் மகாலட்சுமி. அதான் எதிர்பார்த்தேன். அப்ப உனது இதய தாமரையிலே அமர்ந்திருக்கேன் மகாலட்சுமி. நான் என்னை அமர்ந்திருக்கேன். ஒரு கணம் உன்னிடத்தில் இருப்பாளா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? செல்வம் எல்லாம் போயிருச்சு. செல்வத்துக்கு அதிபதியா போயிட்டா அப்புறம் பிச்சைக்காரங்க யாரா இருந்தாலும் ஆமா செல்வத்துக்கு அதிபதி விட்டா அவ்வளவுதானே எல்லாம் பிச்சைக்காரங்க. அந்த செல்வத்துக்கு அதிபதி போனதுக்கு அப்புறம் இவர் வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் அவதாரம். ஆமா ஆமா கல்யாணம் பண்ண போறாரு. யார கல்யாணம் பண்ண போறாரு? அதுதான் அந்த பத்மாவதிய. யாரு சொல்ல வேண்டியடா? சொல்லலையா நம்ம பத்மாவதி அவதரிச்சதுன்னு சொல்ல வந்தேன். அதுக்கு நீங்க முந்திட்டீங்க. நான் தான் சொல்லிட்டு போய் நீங்க கதை மீதி சொல்லணும். ஓவர் ஸ்பீடா போறீங்க. பத்மாவதிய அவதாரம் வந்துருச்சு. அப்ப ஸ்ரீனிவாச பெருமாளே பத்மாவதிய கல்யாணம் பண்ணணும். அப்ப கல்யாணம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அம்மா பத்திரிக்கை அடிக்கணும், மண்டபம் முடிக்கணும், எவ்வளவு சட்டம் இருக்கு. அது இல்லையா? செல்வம் எல்லாம் போயிடுச்சு. ஆமா பணம் எல்லாம் போயிடுச்சு. கல்யாணம்னா பணத்துக்கு என்ன பண்ணணும்? நம்ம செலவுக்கு செலவு தானே. என்ன பண்ணணும்? என்ன கடை வாங்க வேண்டிய கடை வாங்க காசுலன்னா என்கிட்ட 10 வட்டி 5 வட்டி கொடுத்தாங்க வாங்க வேண்டிய. யாருக்கிட்ட கடை வாங்க? யாரு சாட்சி கையெழுத்து போட்டது? இதுவரையிலும் வட்டிக்கு வாங்கியிருக்கேன். ஆமா வட்டி என்ன கட்டிக்கிட்டு இருக்கேன். யாருக்கிட்ட எவ்வளவு வட்டிக்கு வாங்கினேன்? யாரு கையில் சொல்லியா? அப்படி வரணுங்க. சும்மா தானா? எப்பேற்பட்ட ஆளு மகாவிஷ்ணு. அந்த ஆளையே ஒருத்தர் நெஞ்சில உதைக்கிறான்னா இவனுக்கு எவ்வளவு ஏத்தம். சாதாரண ஒரு முனிவர் பொண்டாட்டி போய்ப்பால. ஏன்னா சாதாரண குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டி சண்டைனாலே பொண்டாட்டிக்கும் எங்க அம்மா வீட்டுக்கு பாருங்க ஓடி போயிருவான். அப்ப நெஞ்சில இருந்தவ யாரும் மகாலட்சுமி. ஏன்னா பெருமானுடைய நெஞ்சில இருந்தவன். உதைச்சது ஓமையில இல்லடா உத என்னை உதைச்சிருக்கேன் பொண்டாட்டிய உதைச்சிருக்கேன். பேப்பல அவன் காலத்தை கம்பிட்டு இருக்கேன். ஒரு பில்டப் இதெல்லாம் இன்னும் முகலக்கட்டத்தில் முடிக்க மாட்டேன். அப்ப போயிட்டான். அப்ப இவர் ஏழை ஆயிட்டாரு. அப்ப இவர் சீனிவாசன் அவதரிக்கிறாரு. அந்த அம்மா பத்மாவதி அவதரிக்குது. கல்யாணம் பண்ண என்ன செய்ய முடியும்? கையில காசு எவன்கிட்ட வாங்கிட்டானா? இங்க நக்கா எவனா 2 வட்டி 3 வட்டி கொடுப்பாங்க. அது வேற பிரச்சனை. ஆனா அங்க யாரு கொடுப்பா? அப்ப யோசிக்க அதுக்கு யார் சாட்சி கையெழுத்து போட்டது? யாரு போட்டாரு? கேக்குறேன் யாரு போட்டது? நான் சொல்றேன் கடை கொடுத்தவன சொல்றேன். சாட்சி கையெழுத்து யார் போட்டது? சாட்சி கையெழுத்து போட்டது இப்ப கடை கொடுத்தவன யாரியா? கடை கொடுத்தவன் நான் சொல்றேங்க. சாட்சி கையெழுத்து யார் போட்டா? சிவபெருமானும் பிரம்மாவும் சாட்சி கையெழுத்து போட. கையெழுத்து யார் போட்டது? கையெழுத்து சாட்சி கையெழுத்து பிரம்ம சிவபெருமான் போட. வாங்க அதுக்கு தான் கேட்டேன். நாங்க கிறுக்கே கிடையாது. படிக்காம நீங்க வரல நாங்க பதறா. கையெழுத்து போட்டவன் யாரு சாட்சிக்கு? சிவனும் பிரம்மாவன். பிரம்மா யாரு? எங்க அப்பா. அப்படியாடி முப்பது சாட்சி எழுதி போட்டாரு. அப்ப கடை யானை வரணும் நீங்க சாட்சி எழுதி போட்டது உங்க குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனை. சாட்சியவே மூட்டானா அவங்க குடும்பத்தாருக்கு அதை சொல்லி ஆகன. நான் இதுக்கு சாட்சி கிடையாது. கடை வாங்க நான் வந்தனா? கடை வாங்க நீ இல்ல நான் இல்ல. அப்ப உங்க குடும்ப பிரச்சனை தானே. அப்ப யார்கிட்ட வாங்குனீங்க சொல்லுங்க. யார்கிட்ட வாங்குனீங்க சொல்லுங்க. சாட்சி எழுதி போட்டாலும் குடும்பம் சொல்லியா? யார்கிட்ட வாங்குனீங்க? சரி நாளைக்கு ஒருத்தன் கடை கட்டலன்னா யாரை முடிப்பாங்க? சாட்சி கையெழுத்து போட முடிப்பாங்க. என்ன முடிப்பாங்க? சரி யார்கிட்ட வாங்குனீங்க? யார் இடத்திலே வாங்கினான் என்றால் குபேரன். நல்ல விளையாட்டு. அப்ப குபேரன் வாங்கினானே எவ்வளவு பணம் வாங்க? அதைத்தான் கேட்கிறேன். எவ்வளவு வாங்கிய உண்மையை சொல்லுங்க. நாளைக்கு பிரச்சனை வந்தா நான் தான் பஞ்சாயத்து எத்தனை 18 புராணம் 21 புராணம் 21 இல்ல 18 ரெண்டு சேர்த்துக்கணும். 20 தானே? 21 பிளஸ் 1 அது எப்படி வர? பிளஸ் 1 பிளஸ் 1 வந்தா எப்படி வர? 21 அந்த 21 எப்படி வந்து வருதுல்ல? வச்சம் குருவம் ராகம் ஆமனம் பிரணவம் வைணவம் சைவம் லிங்கம் மெடிகம் நாரதம் காரதம் வத்தம் கரதம் மார்க்கரையும் ஆக்கிரியம் பிரவண பக்கம். என்ன புராணம்? 21 அது என்ன புராணம் நீங்க சொன்னது? வச்சம் குருவம் ராகம் ஆமனம் பிரணவம் வைணவம் சைவம் லிங்கம் மெடிகம் நாரதம் காரதம் வத்தம் கரதம் மார்க்கரையும் ஆக்கிரியம்
வந்துருச்சு. இதிகாசம் எத்தனை? இதிகாசம் வந்து 2 3 2ங்க. முட்டாப்பல ஒன்ட்ட போய் நான் இவ்வளவு நேரம் பேசுறேன். இவன் என்னமோ புராணம் தெரியும், இதிகாசம் தெரியும், இலக்கியம் தெரியும், இவன் என்னமோ போது ஏத்தி விட்டார். உலகத்துக்கே தெரியும் இதிகாசம் 2 மொத்தம் 3. பொய் சொல்லாத 3. பிராடு வாயத்திறந்தா பிராடு. ஓம் பிராடுக்கு ஒரு அளவே இல்லையா? மொத்தம் 3. ஏய் எப்படி ராமாயணம் மகாபாரதம் அவ்வளவுதான். என்னது? ராமாயணம் மகாபாரதம் இல்ல அவ்வளவுதான். ராமாயணம் மகாபாரதம் சிவரகசியம் அது கிடையாது. ஏன் எதுக்கு என்ன எதுக்குல நீ புத்தகம் படிச்சவே இல்லையா? சொல்லக்கூடாது. சத்தியவசத்தை ஆண்டவன் சாட்சியாக ராமாயணம் மகாபாரதம் சிவரகசியம் இல்ல இல்ல சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாது? அது ரகசியம். அம்மா ரகசியம் ரகசியத்தை யாரும் சொல்லலாமா? ஏய் மங்காளி ரகசியத்தை சொல்லக்கூடாது. யார் புத்தகத்தை சொல்லு? சொல்லக்கூடாது. ரகசியம்னாலே சொல்லக்கூடாது. நமக்குதான் வச்சுக்கணும், வெளியே வரக்கூடாது. ஒரு ஆளுக்கு தெரிஞ்சாக்கா ரகசியம், அடுத்த ஆளுக்கு போயிடுச்சுனாலே அது அம்மா. புத்தகத்தை சொல்லியா? ஏன் சொல்லு? ரகசியம் சொல்லிட்டானே. ராமாயணம் மகாபாரதம் சொன்னவனுக்கு சிவரகசியம் சொல்ல தெரியாதா? அது ரகசியம் இருக்கனாலதான் சொல்லாம இருக்கேன். சித்துக்கள் இருந்தா சித்துக்கள் சித்துக்கள் எத்தனை சித்துக்கள் இருக்கு? அஷ்டமா சித்துக்கள் சொல்றாங்க. அப்படி சொல்லி என்னென்ன சித்துக்கள்? அதான் 8 இருக்குல்ல அஷ்டமா சித்துக்கள். அதான் அஷ்டமா சித்து என்னென்ன? 8 சித்து. அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பரமி ஐசத்து வசித்து அஷ்டமா சித்து. என்னன்னது? அதான் இப்ப சொன்னாங்க. ஏய் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் தான் சொன்னேன். சித்துக்கள் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். யூஜியா தான். நான் தான் சொல்றேன். ஏய் நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ சொல்ற. ரெண்டு சேர்ந்தாயே சொன்ன. நான் முதல்ல சொன்னேன். ரெண்டாவது யார் சொன்னது? நான் சொன்னேன். அப்ப முதல்ல நான் சொன்னதானே சொல்றேன். அப்ப நான் வந்து போய்யா நீ உண்மைதானே? அப்புறம் ஒண்ணு சொல்றீங்கல்ல? ஏன் நான் முதல்ல சொல்லிட்டியா? ஏன் முதல்ல சொன்னா வட்டிக்கு சொன்னா ரெண்டும் ஒண்ணுதானயா? ராமாயணம் இருக்கு. அது இருக்கு. ராமாயணத்தை எழுதியவர் யார்? சமஸ்கிருதம் எப்படி? ஆமா வால்மீகி எழுதினார். வால்மீகி. தமிழாக்கம் செய்தவர் யார்? ஒட்டக்குத்தன் கம்பன். ஒட்டக்குத்தன். ஏன்னா ராமாயணம் மொத்தம் எத்தனை காண்டா? மொத்தம் 7 காண்டா. ஆமா 7. ஆமா 5 அதுல 2 7. என்ன தெரிஞ்ச மாதிரி சொல்றேன். என்ன காண்டா? 7 காண்டா என்னங்கயா? 7 காண்டா. அதே என்னன்னா? அதான் பாலகாண்டா. பாலகாண்டா. அயோத்தியாண்டா, ஆர்த்தியாண்டா, கிருஷ்ணாண்டா, சுந்தரகாண்டா, யுத்தகாண்டா, உத்தரகாண்டா. 7 வந்துருச்சு. அதான் கம்பன் ஒட்டக்குத்தன் எழுதுறாங்கல்ல? எழுதுனாங்க. கம்பன் எத்தனை காண்டா எழுதுங்க? கம்பன் வந்து எத்தனை காண்டா? 6 காண்டா. கம்பனுக்கு 6 காண்டா தான் பாவம். ஏன்னா ஒட்டக்குத்தன் எல்லாம் எழுதிட்டேன். இன்னொரு காண்டா இருக்கு. கோவிலூர் காண்டா அது வரலையா? இதுல வர விளம்பரத்துல போட்டாங்க. ஏய் நீ சொல்றது ஏதோ வேற சொல்ற. ராமாயணம் மொத்தம் 7 காண்டம் என்று சொன்னீங்க. ஆமா அந்த காண்டா ஒட்டக்குத்தன் எல்லா காண்டத்தையும் கிழிச்சிருந்தீங்க. ஒரே ஒரு காண்டத்தை மட்டும் புராதீன் பிடிச்சிட்டான். ஒரு காண்டை வச்சிருக்காங்க. ஒரு காண்டத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியுமா? நீ கம்பன் வாங்கிட்டேன். அது யாராயிட்டேன்? ஆமா ஏற்கனவே 6 வந்துச்சு. இது ஒண்ணு ஒரு வாரத்துக்கு சரியா வந்துடும். 7 காண்டா. 7 காண்டா. என்ன சொல்ற? நீ புராணம் இதிகாசம் பேசிட்டே பேசிட்டு இருக்கு. இப்ப நல்லா கேளுங்களேன். கம்பனை ஒட்டக்குத்தனை சோழமனை அழைக்கிறான். எப்படி கம்பனையும் ஒட்டக்குத்தனையும் அந்த மேட்டர் கேட்கறது தமிழாக்கம் செய்ய வேண்டும். நல்லா கவனம் பாருங்க. ஒரு ராமாயணத்தை இந்த ஒரு கதையை நீ ஒழுங்கா பேசல, அவனை உன்னை கட்டி போட்டு அந்த இடத்துல தொங்க விடல. பேசு. ஒழுங்கா மரியாதை பேசுன. இப்ப நீங்க பேச எனக்கு பிடிச்சிருக்கு. ராமாயணம் பிடிச்சிருக்கோம். நான் சொன்னதுக்கு அப்புறம் பிடிக்கல. பெரிய பொறுமாரி சொல்லிட்டு சொன்னது ஒரே எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிருக்கேன். எல்லா கேள்விக்கும் யாரையா சொல்லலையா? நீ நான் சொன்னியா? நான் சொல்லலையா? நீ சொன்ன அப்புறம் நான் சொன்னேன் ஒத்துக்குங்க. அப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ திருப்பி சொல்ற. எப்படியும் சொன்னாலியா? சொன்னையா? அப்புறம் முடிஞ்சு வச்சு சொன்னேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் திருப்பி சொன்னேன். அது எனக்கு அவசியம் கிடையாது. 2 பேரையும் தமிழாக்கம் செய்ய சொல்ல. ஆமா. கம்பெனி ஒட்டக்குத்தனை சோழமனை நைக்கினான். சோழமனை கேட்கிறேன். அப்ப எழுத சொல்லும்போது 20 எழுதினார்கள். எழுதிட்டு மறுபடியும் கூப்பிடுறாரு. எது வரையும் எழுதிருக்கீங்கன்னு சொல்லி நல்லா கவனமா கேட்கணும். ஒட்டக்குத்தனை கேட்கும்போது ஒட்டக்குத்தனை நான் கடல் கண்ட படலம் கண்டிருக்கின்றேன். என்ன கண்டானா? கடல் கண்ட படலம். படலம் கண்டேன். கடல் வரைக்கும் வந்துட்டேன். கடல் வரையும் வந்துட்டேன். அந்த வரலையும் எழுதிட்டேன்னு சொல்றேன். எழுதிருக்கேன். கம்பன் சொல்கிறார். அதையும் தாண்டி பொய் சொன்னேன். எழுதவே இல்லவே இந்த பிராடு எழுதா பொய் சொன்னேன். அதையும் தாண்டி சேர்த்து வந்துனா படலம் கண்டேன்னாங்க. எப்படி அடிக்கலாம் பாருங்க. அதையும் தாண்டி சேது வந்துற படலம் கண்டு பொய் சொல்றேன். ஒட்டக்குத்தனை தெரிஞ்சு போச்சு. தெரியாது. அப்புறம் 2 ஒண்ணா சுத்துறவங்க. அவன் எழுதுறதுன்னு அவனுக்கு தெரியும். தெரிஞ்சு வச்சு பொய் சொல்றான்னு. அப்ப ஒட்டக்குத்தன் கேட்கிறேன். அண்ணா ஒரு எழுதுனது பொய்யா தெரியுது. சந்தேகம் வருது. அதுல வந்து ஒரு கவி சொல்ல சொல்லுங்கன்னு சொல்ல. உடனே கம்மனிடத்திலே ஒட்டக்குத்தன் கேட்கிறான். நீங்க எழுதிய இடத்துல இருந்து ஒரு கவி சொல்லுங்கள் என்று. உடனே கம்மன் அந்த இடத்துல அந்த கவியை பாடுகிறார். ஆமா ஆமா ஆமா. என்ன கவி பாருங்க? ஈடு இல்ல. என்ன கவி பாருங்க? ஈடு கவியா பாருங்க. அது என்ன கவி பாருங்க? இதை சொல்லு. இதை சொல்லிட்டு நீ வேலையை பார்த்துட்டு வர்ற விட வரன்னு சொல்லு. என்ன கேட்கறீங்களா? உங்கள்ட்ட கேட்டேன். இது கேளுங்க. இது நான் சொல்றேன். அதை பத்தி ஒண்ணும் இல்ல. அதாவது ராமாயணத்தை ஆரம்பத்தை எழுதணும் வால்மீகி. அவன் வந்து ஒரு திருட்டுநாய். திருட்டு போய் தானே இருந்தான். அவனை மாத்துனது யாரு?
இதெல்லாம் தெரியும், கதை தெரியும் சொல்லுவேன் நானு. சமஸ்கிருதத்தில் எழுதினேன். அதை தமிழாக்கம் செய்வதற்காக சோழ மன்னனாகப்பட்டவன் ஒட்டக்குத்தரையும் கம்பரையும் கூப்பிட்டு எழுத சொன்னார். 2 பேரும் அவை புலவர்கள். அப்ப ஒட்டக்குத்தன் கொஞ்சம் சின்சியரானவன், அதாவது ரொம்ப கடமை உணர்வோடு இருக்கான். அப்ப வந்து அவன் சொன்னோடனே எழுத ஆரம்பிச்சானா. கம்ப கொஞ்சம் சோப்பு தொழில் அப்படியே ஜாலியா சுத்திட்டே தெரிய முடியாது. அவன் கேட்பா கொடுத்துருவோம், நம்ம வீட்டு பாடம் தான் தெரியும் அந்த மாதிரி தான். அப்ப பாக்கலாம் திடீர்னு மன்னர் கூப்பிட்டா 2 பேரும். அப்படா எழுதிட்டீங்களா, நீ எவ்வளோ எழுதிருக்க, கொண்டா பாப்பா, நீ கொண்டா பாப்பா அப்படின்னே. அப்ப நான் கடல் கண்ட கடல் முறை வந்து விட்டேன்னு ஒட்டக்குத்தன் சொல்கிறேன். ஆமா. அப்ப கம்பரை கேட்டோன்னே கம்பரை ஒட்டக்கூத்தனை மிஞ்சி சொல்லணும்ங்கிறதுக்காக சும்மா டுபாக்கூட அடிக்கிறேன். மன்னா நான் அதையும் தாண்டி சேது வந்து படம் கண்டேன். கோவரமா வராதா வரல பிராடுக்காரனாகி எழுத போய் சொல்லேன். அப்ப இவனை கோர்த்து விடணும் அப்படிங்கிறதுக்காக மன்னா நீங்க கேளுங்க அதுல இருந்து ஒரு கவியை சொல்ல புத்தி விடுறேன். ஆமா. அப்ப ஒரு கவியை வந்து பாக்குறான். நம்ம எழுதுல மாட்டிக்க போறமே நினைச்சு சரஸ்வதி தாயை கும்பிடுறாங்கம்மா, என்னை காப்பாத்துமா, நான் எப்படியாவது பொய் சொல்லிவிட்டேன், என்னை காப்பாத்துமா அப்படின்னு நாவலே குடி வந்து அதுவரையும் தெரியும் கவியை பாருங்க. அந்த கவி என்ன கவின்னு கேட்டிருக்கேன். இப்ப இதை நாம இப்படியே பேசணும்னா சாதாரணமா போகும். சரி, ஒரு கதாபாத்திரமாக மாறி நாம் மக்களுக்கு நடித்து காட்டணும். அதனால எந்த மாற்றம் இல்லை, எதுக்காக நான் தயார் வர்றேன். நீ பாடும் முதல்ல கவியை. 3 பேர் வர முடியாது, 3 பேர் இருக்க வேண்டும். துராஜே வராங்க. இப்ப துராஜ் தான் சோழ மன்னன். மன்னா பட்டாணி வியாபாரி மாதிரி வந்திருக்காங்க. ஓ, மன்னருடைய சமஸ்தான். அவருக்கு ஆசிரம் போடுங்க. எதையுமே காட்சியை நடிச்சு காட்டணும். நாங்க பள்ளிக்கூடத்துல அப்படித்தான் நடிச்சு காட்டுவோம். அப்படியே இயற்கையா இருக்கும். நீங்க எனக்கு அதெல்லாம் நடிக்கிறீங்களா? நடிக்கிறேன். எனக்கு கவியை சொன்னா போதும். கண்டிப்பா. என்னங்க இவ்வளவு தூரம் சொல்ல மாட்டாங்க, நம்புங்க என்னைய. மன்னர் சோழ மன்னர். இப்போ நான் யார்? கம்பன். நீங்கள் கம்பன். தாங்கள் யாரோ? நான் வந்து இப்ப இந்த இடத்துல நான் வந்து ஒட்டக்குத்தர். ஒட்டக்குத்தர் தானே? நான் தான் கம்பன். இப்ப வந்து மன்னர். இப்ப இவர் மன்னர், நீங்கள் ஒட்டக்குத்தர். இப்ப நான் ஒட்டக்குத்தன், நான் கம்பர். தாங்கள் வந்து கம்பர். இப்ப கதாபாத்திரம் உங்களுக்கு புரிஞ்சுச்சானே? மன்னர் ஒட்டக்குத்தர் கம்பர். ஆமா, சரியா வந்துருச்சா? ஆமா. இப்ப மன்னரே, நாங்கள் எதுவரை இருக்கும் கேளுங்கள். தாங்கள் கம்பரே, தாங்கள் அந்த கவியை எழுதுவீர்கள். எதுவரை அதை எழுதுவீர்கள்? இதுவரைமே எழுதியது காரணம் இருக்கிறது. முதல்ல என்ன கேளுங்க. ஒட்டக்கூத்தரே, தாங்கள் அந்த கவி எழுதிவிட்டீர்களா? எழுதிவிட்டேன் மன்னா. ஆமா, தாங்கள் எதுவரை எழுதுவீர்கள்? கடல் கண்ட படம் வரை எழுதிவிட்டேன் மன்னா. நிஜமா? ஆமாண்ணா. கம்பரே, தாங்கள் எதுவரை அந்த அதையும் தாண்டி சேது வந்த படம் வரை கண்டு விட்டேனே. எனக்கு ஏதோ ஒரு சந்தேகமாக இருக்கு. அவர் எழுதுறாரா இல்லையா என்ற குழப்பமாக இருக்கு. சரி, அப்படி ஒரு வேலை எழுதி இருந்தா அதுல ஒரு கவியை பாட சொல்லுங்க. அதுல ஒரு கவி பாருங்க. என்ன கவி? கேள்வி எதுவும் வாங்கிட்டாரே, கவி மரியாதையெல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் ஒட்டக்குத்தர். சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அதெல்லாம் சீட்டு கிடைச்சிட்டு எனக்கு பார்த்தா ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு, அது பொருட்களையா? மன்னர்னா மரியாதை முக்கியம். இப்பொழுது மன்னர் கேட்டுவிட்டார். ஒட்டக்குத்தனாகிய நான் விஷயத்தை சொல்லிவிட்டேன். நீங்க தானே ஒட்டக்குத்தர். கவியை கேட்டவுடனே யார் பாட வேண்டும்? கம்பர் தான் பாட வேண்டும். இப்ப யார் கம்பர்? நான் தான் கம்பர். பாட வேண்டியதானே? பொதுமக்களுடைய தீர்ப்பே எனக்கு சம்மதம். சட்டை வரலாம். மன்னருக்கு மரியாதை வேண்டும். மரியாதை குமரவிட்ட குளவரை குத்தகை திமிதவிட்ட திரியும் திரைகடல் துமித ஊர்முக வானவர் துள்ளினர் அமுதம் என்னும் எழுமணம் ஆசையார். மன்னா, கவியை நான் பாடிவிட்டேன். சரியா பாடி. நன்றி மன்னா. எனக்கு இதுல இருந்து ஒரு சந்தேகம். உங்களுக்கா? ஆமா, நான் பாடிய கவியில் இருந்து ஒரு சிறு பிழை ஒட்டக்குத்தர் கண்டுபிடிக்க வேண்டும். அது எந்த பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கேளுங்க, அவர் கண்டுபிடிக்கட்டும். இப்படி ஒரு பஞ்சாயத்து ஒட்டக்குத்தரே அந்த பிழையை கண்டுபிடித்து விட்டீர்களா? அதைத்தான் நான் யோசித்துக் கொண்டே பிழையை கண்டறிவேன். எங்கே அந்த பிழையை கண்டறியுங்கள். யாரு கண்டுபிடிப்பார்? வெங்காயம் நீங்க கண்டுபிடிக்கணும். ஒட்டக்குத்தரம். யார் ஒட்டக்குத்தரம்? நீங்க. ஒட்டக்குத்தர் எங்க நின்றாரு? ஒட்டக்குத்தர் இங்க நின்னாரு. இங்க நின்றது யாரு? கம்பரு.
நான் தான் கம்பர். அங்க நின்று ஒட்டக்குத்தர் தானே. இந்த கவியில பிழை கண்டுபிடிக்க வேண்டியது ஒட்டக்குத்து. ஆமா, ஒட்டக்குத்தர் தானே கண்டுபிடிக்க வேண்டும். நான் தான் கவியை பாடிவிட்டேனே. எனக்கே குழப்பமா இருக்கிறது. மன்னா தாங்கள் யார்? மன்னன். நான் யார் முதல்ல? நீங்கள் மன்னர் மன்னா. அது எந்த சந்தேகம் இல்லை. நீங்க தானே கம்பர். நான் தான் கம்பன். நான் தான் ஒட்டக்குத்தர். அப்புறம் யார் பிழை கண்டுபிடிக்க வேண்டும்? ஒட்டக்குத்தான் கண்டுபிடிக்க வேண்டும். சபாஷ், கண்டுபிடிங்க. சரியாகத்தான் சொல்கிறார் கம்பர். பேசாம இருக்க வேண்டும். மண்ணை மன்னர் வாங்க. ஏய், சரி, ஒட்டக்குத்தர் நானே கண்டுபிடித்து விடுகிறேன். ஏன் விளங்கும் கம்பரே, மறுபடியும் அந்த பாடலை பாடுங்களேன். ஒரு முறை தான் பாட முடியும், ஓயாமல் தான் பாட முடியாது. என்ன பண்ணலாம்? தாங்கள் தான் ஒரு முறை மறுமுறை பாடினா என்ன? மன்னர் கூட ஒரு சாதகமாக பேசக்கூடாது. கண்ணவே, அந்த பாடலை பதவியில் இருந்தார். நான் தான் பாடலை பாடிவிட்டேன் அல்லவா? ஆமா ஆமா. உங்களுக்கு புரிந்து விட்டது இல்லையா? எங்க புரிஞ்சது? புரிந்தது. இந்த பிழையை கண்டுபிடிங்க. சரி, நீங்கள் பாடுகிறீர்களே கவி, அதிலே துமி என்ற ஒரு எழுத்து வந்தது. அந்த துமி என்ற சொல்லுக்கு விளக்கம் என்ன? மன்னர் அவர்களே, துமி என்ற சொல் வந்ததே, அது என்ன விளக்கம் என்று கேளுங்களே. அங்கே கம்பர் சொல்லட்டும். ஒட்டக்குத்தர் நான் கேட்கிறேன். கம்பர் அவர்களே, விளக்கம். கொஞ்சம் வாருங்களேன். என்னை வா. உங்களுக்கு தனியா ஒரு விஷயம் பேசுறேன். அங்கே எழுங்கள். அண்ணா, இவரை பிழை என்று எடுத்தது என்ன பிழை என்று சொல்ல சொல்லுங்க. பிழைக்கு விளக்கம் சொல்ல சொல்லுங்க. கம்பரே, ஏய், யாரா கம்பரே? கம்பரே வம்பரே. நான் மன்னனடா, மடையா. ஏய், மன்னர் யாரு? இங்க யார் இருந்தாலும் மன்னன் தான். எங்க இருந்தார்? இந்த சீட்டுக்கு தான்டா மரியாதை. உங்களோட சொல்லி குற்றம் இல்லை. காலையில நம்ம பேப்பரை பார்த்துட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு யாரு பதவியில இருக்காரு. இப்போது ஒட்டக்குத்தராகி தாங்கள் அந்த விளக்கத்தை சொல்லிவிட்டீர்கள். ஆனா மன்னர் பதில் சொல்ல வேண்டுமே. மன்னர் பதில் சொல்லக்கூடாது, கம்பர் தான் சொல்ல வேண்டும். அப்ப கம்பர் சொல்லுங்களே. கம்பரே, அந்த துணி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று நாங்கள் சொல்ல வேண்டாமா? எனது கவியில் உங்களுக்கு சந்தேகமா? ஆமா. ஆச்சரியமா இருக்கிறது. எங்கே பதில் சொல்லுங்க. மன்னரே, பதில் சொல்றா, எழுதிட்டவரே. எவ்வளவு நாள் கேட்டுக் கொண்டிருக்கிறேன், ஒரு மன்னராகப்பட்டவன். அண்ணா, ஆ? போக வேண்டாம். என்ன போக வேண்டாம்? சாந்தமா விளையாடுங்க. என்ன சாதனை முடியாது? ஆமா, சீக்கிரம் பதில் சொல்லும். நான் தானே பதில் சொல்லணும். ஆமா. புலவர்களே, அந்த துணி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள். விளக்கம் சொல்கிறேன் புலவர்களே. இப்பொழுது நீங்கள் யார்? நான் தான் மன்னர். நீங்க? ஏ புலவர்களே, என்னங்கடா பேசுகிறீர்கள்? நான் தான் கம்பேன். நீங்க கம்பர். நீ ஒட்டக்குத்தர். இங்க ஒட்டக்குத்தர் யார்? இவர் ஒட்டக்குத்தர். நான் கம்பர். ஏய், நான் வந்தேன். கம்பர் ஒட்டக்குத்தர். விளக்கமே சொல்ல வேண்டாம். விளக்கமே தாங்கள் யாரும் சொல்ல வேண்டாம். நீங்கள் இந்த இடத்துல வெறும் காவலர் மட்டும்தான். நான் நாரதர். கம்பர் எங்கே? கம்பர் போய்விட்டார். கம்பை தூக்கி கொண்டு ஒட்டக்குத்தர் எங்கே? ஒட்டக்குத்தர் பிச்சுக்கிட்டு அழிகிறார்.